ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 34வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும் இந்த 34வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். இத்தனை நாளாக உங்களுக்கு கடுமையான மசக்கையும் அசௌகரியமும் எதிர்கொண்டு வந்திருப்பீங்க. இந்த 34வது வாரத்தில் பெரும்பாலும் அளவு உங்களுக்கு குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்றத தான் நினச்சிட்ருப்பீங்க. குழந்தையோட பாலினத்தை அறிய முடியும். இந்த வாரத்தில் குழந்தை பெண் தானா ஆண் தானான்றதை நன்றாகவே காட்டும். இந்த வாரத்தில் குழந்தையோட தோல் முழுவதுமாக உருவாகி இருக்கும். அது ரொம்ப சாஃப்டாகவும் வலுவலுப்பாகவும் மாறி இருக்கும். அவங்க தோல் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியும் வலுவாக மாறி இருக்கும். அவங்களோட நுரையீரலும் வலுவாக மாறி இருக்கும். குழந்தையோட மூளையில் இருக்க இணைப்புகள்லாம் ட்ரில்லியன் கணக்கில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கனவு கூட ஏற்படலாம். இந்த டைமில் குழந்தைக்கு அசாதாரண மாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களால் உணர முடியும். நீங்கள் உங்கள் வயிற்றை தொட்டு பார்க்கும்போது குழந்தை அவங்களால உணர முடியும். இந்த வாரத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆனாக்குள்ளே முற்றிலுமாக பாதுகாப்பாக இருப்பீங்க. மோஸ்ட்லி 5% பெண்கள் இந்த வாரத்தில் பிரசவ வலியை எதிர்கொள்வாங்க. உங்களோட குழந்தை உங்கள் கர்ப்பப்பையை சுற்றி அதிகபட்சமான சுறுசுறுப்பில் இருப்பாங்க. இதனால் உங்கள் குழந்தையோட அசைவுகள் வித்தியாசமாக இருப்பதை பார்க்கலாம். குழந்தை உங்கள் உடலை விட்டு கீழே இறங்க பார்ப்பாங்க. அதாவது இடுப்பெலும்புக்குள்ளே ஆழமாக இறங்குவாங்க. இந்த வார தொடக்கத்தில் இருந்து அடுத்த வாரம் வரைக்கும் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை செய்வதன் மூலம் குழந்தை பிறப்புக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்றத அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பார்க்கலாம். குழந்தையோட பிறக்கும் நிறமானது மெலனின் நிறமிய அளவை பொறுத்து தான் இருக்குது. அவங்க கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் நம்ம குழந்தை. ஒரு சில குழந்தைய வெள்ளையாக பிறப்பாங்க. அப்படி வெள்ளையாக நிறமி இல்லாமல் பிறந்தாங்கன்னா அவங்க கண்கள் நீல நிறமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு அடுத்து மாறலாம். இந்த 34வது வாரத்தில் குழந்தையோட அளவு மேலேருந்து கீழாக 45 சென்டிமீட்டர் இருப்பாங்க. உங்களோட குழந்தை பெரிய பூசணிக்கு அளவு இருப்பாங்க. இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையோட அளவு 2 கிலோக்கு மேலே இருக்கலாம். குழந்தையோட எலும்புக்கூடுகள்லாம் கடினமாக இருக்கும். இந்த நேரத்தில் குழந்தையோட மண்டையோட எலும்புகள் மென்மையாக இருக்கும். ஏன்னா உங்களோட பிறப்பு வழியாக அவங்க வலிக்கிட்டு வர்றதுக்காக அவங்க மண்டையோடு மென்மையாக தான் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும்னா மூல நோய், கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கலும் ஹார்மோன் செயல்பாடு மாற்றத்தின் காரணமாகவும் மூல நோய் ஏற்படுது. முந்தைய வாரத்து போலவே இந்த வாரத்துலேயும் உங்களுக்கு குதிவலி, வலிகள், வீக்கம்லாம் ஏற்படலாம். இந்த வாரத்தில் உங்கள் யோனிலேருந்து வெளியேற்றம் ஏற்படும். அதாவது பிறப்புறுப்பு வழியாக சளி போன்ற திரவம் வெளியேறும். இது ஈஸ்ட்ரோஜனின் வருகையால் இது உண்டாகுது. இது உங்கள் பிறப்புறுப்பை சுற்றி ஒரு இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறதுனால இந்த மாதிரி சளி போன்ற திரவம் ஏற்படுது. உங்களோட கணுக்கால்களில் நீர் தேக்கத்தினால உங்களுக்கு வீக்கம் ஏற்படும். இது எடிமான்னு சொல்லுவாங்க. உங்கள் கால்களில் வீங்கிய நிலையை தீவிரமாகாமல் தடுக்கிறதுக்கு உங்கள் காலணி ரொம்ப முக்கியமானது. அதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி போடுங்க. அதோடு சேர்ந்து காலை நீண்ட நேரம் தொங்கவும் விடக்கூடாது, உட்காரவும் கூடாது நீண்ட நேரம். இந்த வாரத்தில் உங்கள் வயிற்றில் வரித்தெலும்புகள்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று. அது மணிக்கு மார்பகங்களில் கொலஸ்ட்ரால்ன்ற பால் கசிய தொடங்கும். இந்த மணிக்கு கசியறனால அதுக்கேற்ற உள்ளாடைகளை யூஸ் பண்ணணும். முன்கூட்டியே பிரசவம், அதாவது குறைப்பிரசவம்னு சொல்லுவாங்க. உங்களோட குழந்தை சீக்கிரமாக பிறந்துச்சுன்னா போதுமான அளவில் வளர்ச்சி அடையாமல் இருப்பாங்க. கடுமையான உடல்நல பிரச்சனைகள் அதிக அளவு ஆபத்தில் இருக்கலாம். இதனால் குறைப்பிரசவம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குறைப்பிரசவம் என்பது 38 வாரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடியது. அது மாதிரி லாஸ்ட் 3 மாதத்தில் உங்களோட மார்பகங்கள் விரிவடைய ஆரம்பிக்கும். விரிவடைகிறதுனால தோல் நீண்டு அவங்களுக்கு அரிப்பு ஏற்படலாம். இந்த நேரத்தில் தேவையான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணது நல்லது. உங்கள் கர்ப்பப்பை வயிறை ஃபுல்லாக ஆக்கிரமித்து அவங்க குடல் ஒரு பக்கமாக தள்ளி இருக்கும். இதனால் உங்கள் குடல் அசைவுகள் ஒழுங்கற்று இருக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். போதுமான நார்ச்சத்து தண்ணீரை உட்கொள்ளணும். இதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் குறையும். இந்த டைமில் உங்களுக்கு இடுப்பு வலியும் கீழ் முதுகு வலியும் இருக்கலாம். உங்கள் குழந்தை இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சிறுநீர் பை அழுத்தத்தை ஏற்படுத்தும். குழந்தை கீழே இறங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு சுவாசம் எளிதாக இருக்கும். வெதுவெதுப்பான குளியல் பண்ணும் போது உங்களுக்கு உடம்பு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு வாயு பிரச்சனை வரலாம். இது பொதுவானது தான். உங்களோட செரிமானம் குறையிறனாலும் பதட்ட நிலை காலமாகவும் இது ஏற்படுத்தும். உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கான சுவாச பயிற்சிகள்லாம் செய்யுங்க. உங்களோட செரிமானத்தை சரி செய்ய உங்களோட சாப்பாடை 6 வேளையாக பிரித்து சாப்பிடும் போது உங்களுக்கு எளிதாக இருக்கும். எது பெண்ணாலுமே டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அது மணிக்கு 1/2 hour வாக்கிங் போங்க. நல்ல உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்லாம் கேளுங்க. இந்த மணிக்கு கேட்கும் போது உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மணிக்கு நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.